ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸ் அதாவது டிஇ வேவ்ஸ் இன் ரெக்டாங்குலர் வேவ்கைட் பற்றி பார்க்கலாம். ஸோ டிஇ வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேவ் வந்து ப்ரொபகேட் பண்ணுறோம் ஸ்பேஸில். ஸோ வேவ் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது வந்து இப்போ இசட் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இசட் டைரக்ஷனில் வந்து வேவ் ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா டோட்டலி டிரான்ஸ்வர்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் தட் ப்ரொபகேஷன் இசட் டைரக்ஷன். ஓகே, நம்ம எந்த டைரக்ஷனுக்கு ப்ரொபகேட் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் வந்து டோட்டலாக டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ்னால் இப்போ அந்த டைரக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேயா, அப்போ டிஇ வேவ்ஸ்னால் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டோட்டலி டிரான்ஸ்வர்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். அப்படின்னா டிஇ வேவ்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதாவது இந்த டைரக்ஷன் நம்ம இசட் டைரக்ஷனில் வேவ் ப்ரொபகேட் ஆகுதுன்னு எடுக்கிறோம். அப்போ இசட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகேயா, அப்போ நம்ம ஹெச்இசட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபீல்டு இக்குவேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபீல்டு காம்பனன்ட்ஸ், இந்த ஃபீல்டு காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டலாக ஒரு 6 ஃபீல்டு காம்பனன்ட் இருக்கும். எதெல்லாம்னா இஎக்ஸ், இஒய், இசட், ஹெச்எக்ஸ், ஹெச்ஒய், ஹெச்இசட். சரியா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஇசட் 0, ரிமைனிங் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபீல்டு காம்பனன்ட்னாலே நம்ம என்ன இக்குவேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் இக்குவேஷன். ஸோ வேவ் இக்குவேஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ரெக்டாங்குலர் வேவ்கைட் டெரிவேஷன்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா parallel planes எல்லாமே இது நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர். நமக்கு வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். கரெக்டாக, அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச்இசட் தான் எழுதணும். இப்போ சப்போஸ் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் இங்கே இஇசட் எழுதுவோம். புரியுதுல, வேவ் இக்குவேஷன் வந்து ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உண்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் உண்டு. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலி டிரான்ஸ்வர்ஸ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. அப்போ நம்ம வேவ் இக்குவேஷனில் யார் இருப்பாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருப்பாங்க. ஓகேயா, அப்போ டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சலான் ஹெச்இசட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேவ் வந்து இந்த இசட் டைரக்ஷன். ஸோ நம்ம வந்து ஹெச்இசட் எப்படி எடுப்போம்னா தட் இஸ் ஹெச்இசட் நாட் இன்டூ இ பவர் மைனஸ் காமா இசட்னு எடுப்போம். ஓகேயா, இதை வந்து ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணோன்னா டோ ஹெச்இசட் டிவைட் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது வந்து அப்படியே வரும் ஹெச்இசட் நாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் காமா இசட், இந்த இ பவருக்கு நம்ம பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் காமான்னு வரும். ஓகேயா, அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்இசட் நாட் அப்படியே இருக்கும். இதில் ஆல்ரெடி மைனஸ் காமா இருக்குது. இந்த இ பவர் மைனஸ் காமா இசட் பண்ணும்போது ஒரு மைனஸ் காமா வரும். ஸோ மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் காமா, காமா ஸ்கொயர், இது காமா ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இசட் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா. ஹெச்இசட் நாட் இ பவர் மைனஸ் காமாவுக்கு நம்ம என்ன எழுதலாம், ஹெச்இசட் எழுதலாம். அப்போ டோ ஸ்கொயர் ஹெச்இசட் டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் என்னது, காமா ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்இசட். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேயா, ஸோ எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற டேமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டேம்லேயும் ஹெச்இசட் காமனாக இருக்குது. ஸோ ஹெச்இசட்டை காமனாக வெளியில் எடுத்தோன்னா காமா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சலான் இன்டூ ஹெச்இசட்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ வேவ் இக்குவேஷன் படி இப்போ ஃபார் மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் ஹெச்இசட் இருக்க இடத்துல எல்லாமே இஇசட் இருக்கும். பட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வேவ் இக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு இக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் வேவ் கைடில் நமக்கு வந்து இந்த ஹெச்இசட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்ஸில் இருக்கும். ஓகேயா, ஹெச்இசட் வேல்யூ வந்து அதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா ஹெச்இசட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்இசட் நாட் இன்டூ எக்ஸ் கமா ஒய் இன்டூ இ பவர் மைனஸ் காமா இசட். ஹெச்இசட் நாட்டுங்கிறது யார், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட். அப்போ ஹெச்இசட் நாட்டை அதோட மேக்னிடியூட் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ ஒய், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட். இந்த எக்ஸ் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
this is the function of x component only. இதில் வந்து y component இருக்காது. அதே மாதிரி இந்த y component எடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா function of y component only. இதில் x component இருக்காது. ஓகேயா? ஸோ இது function of x component alone. This is function of y component alone. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த hz not equal to xy we are going to substitute in equation number 1. அதாவது இந்த hz எல்லாம் நம்ம என்ன substitute பண்ண போகிறோம்னா x into y ன்னு substitute பண்ண போகிறோம். ஸோ substitute பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ equation number 1ல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா இந்த xyயை நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? இந்த எக்ஸ் வந்து யார்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட். ஒய்யில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் காம்பனண்ட். அப்போ இந்த ஒய்யில் வந்து எக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போது ஒய்ங்கிறது யார்? இப்போது கான்ஸ்டன்ட். இந்த டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்யை நம்ம டெரிவேஷனுக்கு வெளியில் எடுத்துடலாமா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். ஓகேயா? இது வந்து அப்படியே இருக்கும். புரியுதுல? ஒய் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறோம்னா போத் சைட் வி ஆர் கோயிங் டு டிவைடட் பை எக்ஸ் ஒய், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேயா? ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? xyயால் இது டிவைடட் பை xyன்னு இருக்கும். ஸோ y கேன்சல் ஆகும். அப்போ 1/x இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் இது டிவைடட் பை xy பண்ணும்போது எக்ஸும் கேன்சல் ஆகும். அப்போ 1/y இன்டூ டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை dy ஸ்கொயர் ப்ளஸ் இது xy கேன்சல் ஆகிடும். h ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட், ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் காம்பனண்ட். இது ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக எக்ஸ் காம்பனண்ட்டை வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒய் காம்பனண்ட்டை கொண்டு போகிறோம். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேயா? அதாவது 1/x இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dx ஸ்கொயர், இந்த ஹச் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய் காம்பனண்ட் அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். மைனஸ் 1/y இன்ட்டு அப்போ ப்ளஸ் வந்து அங்கே வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை dy ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we are equates the function of x component and function of y component. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எடுக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அது சேம் இக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸோட ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயரை ஸோ அது அப்படியே எழுதியிருக்கோம். ஏ ஸ்கொயரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா பி ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அப்போ பி ஸ்கொயர்னா வேல்யூ என்னது? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, அதை பின்னு எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போ என்ன வரும் நமக்கு? இல்லைனா இந்த 1/xஐ வெளியில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1/xஐ காமனாக வெளியில் எடுத்தோன்னா டோ ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பியில் வந்து டிவைடட் பை எக்ஸ் இல்லை. அப்போ மேலேயும் கீழே எக்ஸ் போடும்போது பி ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். கரெக்டாக? இந்த 1/xஐ ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன வரும்? 0 இன்டூ எனிதிங் 0. அப்போ 0 ஆகிடும். அப்போ டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா அது தட் இஸ் செகண்ட் ஆர்டர். இதோட சொல்யூஷன் என்ன? செகண்ட் ஆர்டர் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸோட வேல்யூ எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு c1 cos bx ப்ளஸ் c2 sin bx. ஓகேயா? திஸ் இஸ் த செகண்ட் ஆர்டர் இக்குவேஷன். இதே போல் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஒய்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் டைம் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா சேம் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம 1/yஐ காமனாக வெளியில் எடுத்தோன்னா இங்கே ஒய் கிடையாது. அப்போ ஏ ஸ்கொயர் ஒய்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதோட செகண்ட் ஆர்டர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு அங்கே c1 c2ன்னு எடுத்தனால இதை நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா c3 and c4. ஸோ இது ஒய் டேம். அப்போ இங்கே என்ன வரும்? c3 cos ay ப்ளஸ் c4 sin ayன்னு வரும். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இந்த hz நாட் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ எக்ஸ் இன்டு ஒய்.
ஸோ ஹச் இசட் நாட் ஈக்குவல் டு XY, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த C1 cos BXை வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ C1 C3 cos BX cos AY ப்ளஸ் C1 C4 cos BX sin AY. அடுத்து அதே மாதிரி இதை வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் C2 C3 sin BX cos AY ப்ளஸ் C2 C4 sin BX sin AY. இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுப்போம். இப்போ இனிமே நம்ம பண்ண போகிற எல்லாமே இந்த இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஹச்சிசெட்டில்? C1 C3 B இருக்குது, A இருக்குது. அதாவது C1 C2 C3 C4 4 டேர்ம் இருக்கா? அப்புறம் B இருக்குது, A இருக்குது. இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம ஜஸ்ட் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா EX electric field வந்து நமக்கு 0. கரெக்டா? EX equal to 0 for Y equal to 0 and Y equal to B. அதே மாதிரி EY equal to 0 for X equal to 0 and X equal to A. 4 boundary condition இருக்குது. First one வந்து பார்த்தீங்கன்னா EX equal to 0 for Y equal to 0, EX equal to 0 for Y equal to B. அதே மாதிரி third boundary condition EY equal to 0 for X equal to 0, fourth boundary condition EY equal to 0 for X equal to A. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஃபீல்டு இக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஸோ ஜென்ரல் பிஹேவியரில் ரெக்டாங்குலர் வேவ்கைடில் வந்து ஒரு 4 ஃபீல்டு இக்குவேஷன் கால்குலேட் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EX EY HX HY. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா EX EY எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ EXோட வேல்யூ இதுதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரல் பிஹேவியரில் உள்ள அந்த ஃபீல்டு இக்குவேஷன்ஸ் எப்போவுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? EX ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அதே மாதிரி EY எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் transverse electric waves. That means EZ value என்னது 0. EZ 0னா இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இவ்வளோ தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இக்குவேஷனை எழுதிடலாம். EX equal to minus j omega mu divided by h square dou hz divided by dou y. அதே மாதிரி EYயோட வேல்யூவை எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா hz இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இக்குவேஷன் நம்பர் 3. இந்த ஹச்சிசெட்டை இந்த இக்குவேஷன் நம்பர் 6ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ EX equal to minus j omega mu divided by h square dou by dou y. அப்புறமா இந்த ஹச்சிசெட் வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to differentiate with respect to y. அப்போ இந்த டேர்மில் y இங்கே இருக்குது. அப்போ C1 C3 cos BX, காசுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன். அப்போ மைனஸ் சைன் AY இன்ட்டு AYக்கு பண்ணும்போது இன்ட்டு ஏன்னு வரும். கரெக்டாக? அப்போ மைனஸ் A C1 C3 cos BX sin AY ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் பண்ணும்போது C1 C4 cos BX சைனுக்கு பண்ணும்போது cos AY. சரியா? cos AY திரும்ப இந்த AYக்கு பண்ணும்போது ஒரு A வரும், அந்த A. புரியுதுல்ல? அதே மாதிரி இங்கே வந்து பண்ணும்போது C2 C3 sin BX காசுக்கு பண்ணும்போது மைனஸ் சைன் AY இன்ட்டு A. ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்ம் பண்ணும்போது C2 C4 sin BX cos AY இன்ட்டு A. புரியுதா? ஸோ இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 8ன்னு எடுக்கலாம். ஸோ இப்போது எப்போவுமே இந்த இதுலேயுமே வெரி சிம்பிள். ஸோ ஒவ்வொரு இக்குவேஷனில் இந்த இக்குவேஷன்லேயும் ஹச்சிசெட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதுலேயும் ஹச்சிசெட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை ஃபஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் ES ஈக்குவல் டு 0 when Y ஈக்குவல் டு 0. இப்போ EX ஈக்குவல் டு 0னா திஸ் இஸ் 0. அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் j omega mu இன்ட்டு மைனஸ் A C1 C3 cos BX sin 0 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். C1 C4 A cos BX cos 0 1. அப்போ என்ன வரும்? C1 C4 A cos BXன்னு வரும். மைனஸ் A C2 C3 sin BX sin 0. Yக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். C2 C4 sin A sin BX into cos AY cos 0 1. அப்போ C2 C4 A into sin BXன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் j omega mu டிவைட் பை h ஸ்கொயரை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும்? 0 இன்ட்டு திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன இருக்குது? C1 C4 A cos BX ப்ளஸ் C2 C4 A sin BX ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் C4 காமனாக இருக்குது. C4 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மீதி எல்லா டேர்மையும் C4 இங்கே வச்சுட்டு மீதி எல்லா டேர்மையும் இங்கே எடுத்துகிட்டு போனால் C4 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C4 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் இந்த இக்குவேஷன் வில் பி ட்ரூவாக இருக்கும். இந்த இக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். அப்போ C4 வந்து 0. இப்போ இந்த C4 வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவை இந்த EXல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் j omega mu டிவைட் பை h ஸ்கொயர்
C4 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, இந்த ரெண்டுமே 0 ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா C4 இல்லை, அப்போ மீதி வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ EX equal to minus j omega mu divided by h square into அப்படியே அந்த வேல்யூவை எழுதிக்கலாம். ஓகேயா, ஸோ இதில் வந்து மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸை வெளியில் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸை வெளியில் எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம். இதை இப்போ இக்குவேஷன் நம்பர் 9ன்னு எடுக்க போகிறோம். ஓகேயா, 9ன்னு எடுத்து we are going to apply second boundary condition. Second boundary condition, first boundary condition என்னது? EX equal to 0 when y equal to 0. Second boundary condition EX equal to 0 when y equal to b. அப்போ y இருக்கிற இடத்துல எல்லாமே b சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இக்குவேஷனில் sin ABன்னு வரும், இந்த இக்குவேஷனில் இதுலேயும் sin ABன்னு வரும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த வேல்யூவை EX வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். j omega mu divided by h square இங்கே போகும்போது 0 ஆகிடும். அப்போ this whole term is equal to 0. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் sin AB is the common term, காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், that is equal to 0. இந்த மொத்த டேர்மையும் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ sin AB is equal to 0. இதுலேருந்து AB எடுத்தோன்னா sin inverse of 0. sin inverse of 0 எப்போ நமக்கு A எடுக்கும்போது n பைன்னு எடுத்துப்போம். ஸோ that is equal to n பை. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா, அதாவது A is equal to n பை பை B. ஓகேயா, இப்போ A வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு, C4 வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த இக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம 6th இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ EYயோட வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HZ வேல்யூவை இக்குவேஷன் நம்பர் 7ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ HZ வேல்யூ அதாவது இக்குவேஷன் நம்பர் 3யை 7ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா we are going to differentiate with respect to x. ஓகேயா, ஸோ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது C1 C3 cos BX, எக்ஸால் பண்ணும்போது காசுக்கு என்னது? மைனஸ் சைன் BX இன்ட்டு இதுக்கு பண்ணும்போது இன்ட்டு B cos AY, அது ப்ளஸ் C1 C4 இது பண்ணும்போது மைனஸ் சைன் BX இன்ட்டு B, அதாவது இதுவும் மைனஸ் C1 C4 B சைன் BX இன்ட்டு சைன் AY. ஸோ இங்கே வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா sin bxன்னு இருக்குது, sin bxக்கு பண்ணும்போது cos bx into bன்னு வரும். இந்த sin bxம் cos bx into bன்னு வரும். ஓகே, இது equation நம்பர் 10ன்னு எடுக்கலாம். ஸோ 10ன்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா பவுண்டரி கண்டிஷன், தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் EY ஈக்குவல் டு 0 when x ஈக்குவல் டு 0. அப்போ EY வந்து 0, இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். j omega mu h square x ஈக்குவல் டு 0, sin x 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும். sin x 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக, சைனுக்கு 0 எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cos 0 1, அப்போ இங்கே என்ன வரும்? C2 C3 B cos AY ப்ளஸ் C2 C4 B sin AY. ஓகேயா, ஸோ இப்போ இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இங்கே எடுத்துகிட்டு போகும்போது 0 ஆகிடும். அப்போ என்ன வேல்யூ இருக்குது நமக்கு ரிமைனிங்? C2 C3 B cos AY ப்ளஸ் C2 C4 B sin AY இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? C2 எடுத்தோன்னா மீதி எல்லா டேர்மும் ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 0, அதாவது C2 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது திஸ் டேர்ம் வில் பி ட்ரூ, திஸ் இக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த C2 வந்து 0 அண்ட் EY C2 0 அப்படிங்கிற வேல்யூவை இந்த இக்குவேஷன் நம்பர் 10ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ 10ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது C2 எங்கெல்லாம் இருக்குது? இந்த ஹோல் டேர்மும் 0. ஸோ நியூமரேட்டில் இருக்க இந்த ரெண்டு டேர்மும் வரும். ஓகேயா, ஸோ இந்த ரெண்டுலேருந்து மைனஸை வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், உள்ள ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். EY ஈக்குவல் டு 0 when x ஈக்குவல் டு 0, சாரி x ஈக்குவல் டு A. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இக்குவேஷனில் இது 0 ஈக்குவல் டு இந்த வேல்யூ sin B, சாரி x ஈக்குவல் டு A sin BA. ஓகேயா, இங்கே அதே மாதிரி sin BAன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போது இந்த ரெண்டு வேல்யூலையும் எது காமனாக இருக்குது? sin BA காமனாக இருக்குது. அப்போ sin BA காமனாக எடுத்தோன்னா C1 C3 B cos AY ப்ளஸ் C1 C4 B sin AYன்னு வரும். இந்த மொத்த டேமையும் ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 0 into anything 0. அப்போ sin BA இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. அப்போ sin BA ஈக்குவல் டு 0, BA ஈக்குவல் டு sin inverse of 0. நம்ம அங்கே n பைன்னு எடுத்தோம் ஃபார் ABக்கு, இங்கே வந்து mன்னு எடுக்கிறோம். ஓகே, m பை B ஈக்குவல் டு m பை பை A. mோட வேல்யூ 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா C2 0 ஃபைன் பண்ணியிருக்கோம், C4 0 ஃபைன் பண்ணியிருக்கோம், B ஈக்குவல் டு m பை பை A, A ஈக்குவல் டு n பை பை A. இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதாவது
ஹெச்இசட் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல் ஹெச்இசட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 8ல் இஎக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் நம்பர் 9 இல்லை சாரி ஈக்குவேஷன் நம்பர் 9 ஓகேயா. ஸோ இது கிடையாது. ஸோ ஃபைனலாக அந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபைனலாக கால்குலேட் பண்ணது. ஈக்குவேஷன் நம்பர் 9ல் இஎக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 11ல் இஒய் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேயா. ஸோ கால்குலேட் பண்ண எல்லாத்துலேயுமே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3, 9, 11. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 காமிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 இதுதான். இதில் நம்ம C20 C40 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். C40னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். C20 C40 கரெக்டாக. அப்போ இந்த இவ்வளோ டேர்மும் 0 ஆகிடும். அப்போ ஹெச்இசட் ஈக்குவல் டு என்னது C1 C3 cos bx cos ay மட்டும் இருக்கும். அப்போ C1 C3 cos bக்கு என்னது m/a cos n/a b into y புரியுதா. ஸோ இது வந்து ஹெச்இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இஎக்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 9 இங்கே இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 9ல் அதே மாதிரி C20 C40 இங்கே C4 இல்லை. அப்போ C20னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ j omega mu h square into C1 C3 ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் n/b. அப்போ cos m/a into x sin n/b into y ஓகேயா. ஸோ அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சு ஓகேயா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 11. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 11ல் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது C40 இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் j omega mu divided by h square C1 C3 bக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் m/b sin m/b into x cos n/a into y ஓகேயா. ஸோ தட் இஸ் EY சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண EZ மட்டும் 0. நமக்கு நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் EX கால்குலேட் பண்ணணும், EY கால்குலேட் பண்ணணும், HX கால்குலேட் பண்ணணும், HY அண்ட் HZ கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டும் கால்குலேட் பண்ணியாச்சு, HZ கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் யாரெல்லாம் இருக்கா HXும் HYயும் இருக்காங்க. இவங்க ரெண்டேரையும் கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேயா. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பனன்ட் ஃபார் TE வேவ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் முடிஞ்சிச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ரெக்டாங்குலர் வேவ் கைடோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இக்குவேஷனில் 4 டேர்ம் இருக்கும், 4 ஃபீல்டு காம்பனன்ட் இருக்கும். ஸோ EX EY அதை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 2 இக்குவேஷன்ஸ் இருக்குது HX HY, அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஃபீல்டு காம்பனன்ட் எப்போவுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா EZ 0. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஓகே. அப்போ என்ன இருக்கும் மைனஸ் காமா டிவைட் பை h ஸ்கொயர் இன்டு டோ HZ டிவைட் பை டோ x. அதே மாதிரி மைனஸ் காமா டிவைட் பை h ஸ்கொயர் இன்டு டோ HZ டிவைட் பை டோ y கரெக்டா. ஸோ HZ வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். HZ என்னது ஸோ இதுதான் HZ. இந்த HZ நான் இப்படியே எழுதுறேன். அதாவது இது வந்து B தானே, m/aங்கிறது B. அப்போ இந்த C1 C3 Cன்னு எடுத்துக்கலாம். cos bx ஓகேயா ப்ளஸ் cos ay இதைத்தான் எழுதியிருக்கிறோம் ஓகேயா. C இன்ட்டு cos bx cos ay புரியுதுல. அதே மாதிரி காமாவோட வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா j பீட்டா. அதாவது காமாங்கிறது நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் j பீட்டா. ஸோ நம்ம நோ அட்டென்யூஷன் லாஸ்ன்னு எடுப்போம். அப்போ ஆல்ஃபாக்கு என்ன கொடுப்போம் 0 கொடுப்போம் ஓகேயா. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு ஜே பீட்டா. அப்போ ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதிட்டு இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன வரும் சி இன்ட்டு இதில் தான் எக்ஸ் இருக்குது. அப்போ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சைன் மைனஸ் சைன் பிஎக்ஸ் இன்ட்டு பி காஸ் ஏஒய். அப்போ இங்கே வரும்போது என்ன வரும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஜே பீட்டா டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் சிபி சைன் பிஎக்ஸ் காஸ் ஏஒய் புரியுதுல்ல. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பிக்கு வேல்யூ என்னது m/b, இந்த பிக்கு m/b, ஏக்கு பிக்கு m/a, ஏக்கு n/b ஓகேயா. அதே மாதிரி ஹெச்ஒய்க்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஹெச்ஒய்னா இந்த ஹெச் செட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு we are going to differentiate with respect to y பண்ணும்போது cos ay டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் சைன் ay இன்ட்டு ஏ. அப்போ என்ன வரும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஜே பீட்டா ஹெச் ஸ்கொயர் சிஏ காஸ் பிஎக்ஸ் சைன் ஏஒய்னு வரும் ஓகே. ஸோ இது வந்து ஹெச்ஒய் வேல்யூ. ஸோ நம்ம எல்லா ஃபீல்டு காம்பனண்ட்டும் ஃபார் ரெக்டாங்குலர் வேவ் கைடிங் தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த டெரிவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.